ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்ல வரேன்னாக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்துடுங்க. ஏன்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில் எப்படி விளையாடுதுன்னே தெரியாது. சர்ச்சுக்கு போகலன்னா, அந்த வாரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு போகலன்னா பிசாசு எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் விளையாடணும். சர்ச்சுக்கு போயிட்டே இருந்துட்டு போகாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் வர சர்ச்சுக்கு ஓடிடுவேன், என்ன நடந்தாலும் ஓடிடுவேன். ஏன்னா என் வீட்டில் 1000 டென்ஷன், 1000 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். போன வாரமே பெரிய ஒரு டென்ஷன் ஆகி, இத்தனைக்கும் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க போன வாரம். சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு எல்லாம் குடும்பமே ஒரே தொல்லை, சமைக்கணும் கொள்ளணும்ன்ட்டு. நான் ஓடி போயிட்டேன் சர்ச்சுக்கு. நீங்கள் சமைக்கலாம் போங்கன்ட்டு ஓடி போயிட்டேன் சர்ச்சுக்கு. லேட்டாக தான் போனேன், மணி 1 மணிக்கு தான் வந்தேன். அதனால் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாங்க, சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு செம்ம சண்டை எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கும். அது எப்படியோ முடிஞ்சிச்சு. அதனால் சர்ச்சுக்கு போனால் அதனால் மெயினாக சர்ச்சுக்கு போயிடணும். ஏன்னா நம்ம வீட்டில் பிசாசுங்க நிறைய இருக்குது. நம்மளுக்கு எப்படி தான் வருதுன்னு தெரியாது. பிசாசு நம்மளை வீட்டில் போராட்டம் பண்ணி விட்டுருவோம் நல்லா. அதனால் சர்ச்சுக்கு போகிறவங்க இருந்தால் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போயிடுங்க. வேஸ்ட்டாக வீட்டில் உட்காராதுங்க. அடுத்த வாரம் போகலாங்க. அது நம்மளுக்கு எப்படி என்னென்ன பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரியாது. என்னடா நல்லா தானே போயிட்டுருக்குது நம்ம வீடு, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு விட்டு அது பெருசாகிடும். அதனால் ஆண்டவரை தேடினா தான் ஞாயிற்றுக்கிழமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு வந்துடும் நம்ம வீட்டில். 7:30 தலைவலிக்கும். எனக்கு என்னை சுற்றி நிறைய 7:30 இருக்குது. எந்த 7:30 எப்படி வரும்னே தெரியாது. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் சர்ச்சுக்கு போகிறத விடாதீங்க. சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் அது என்ன உங்களுக்கு ஒரு 2 ஹவர் போயிட்டு உட்காந்துட்டு வரதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, போயிட்டு வந்துடுங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டே இருந்துட்டு ஒரு வாரம் சர்ச்சுக்கு இருந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் வீட்டுக்குள்ளே. ஏண்டா இந்த வாரம் போகலன்ற அளவுக்கு ஒரு பிசாசு நம்மளை உருவாக்கி விட்டுருவோம். அதனால் சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு போயிட்டே இருங்க. அன்றைக்கி நைட்டு சண்டை வந்தது ஞாயிற்றுக்கிழமை. அது எப்படியோ காணாமல் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் வர வேண்டியது. அது எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு என் வீட்டுக்காரர் பேசினாலே எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதுவும் அவர் ஓவராக பேசுவார். டபுள் மீனிங்கு, அசிங்கமான வார்த்தை தான் நிறைய பேசுவார் எங்கள் வீட்டுக்காரர். அதனால் செம்ம சண்டை நடக்கும் எங்கள் வீட்டில். எனக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே இல்லை சண்டை. கோவிலில் விசேஷம். அந்த பைக்கை தூக்கிட்டு போய் வெளில விடுங்கடா சொன்னாங்க. அந்த பைக்கை தூக்கிட்டு போய் நான் என் புள்ள கூட போய் நின்று 10 மணி நேரத்துக்கு புள்ள பீச் ரோட்டில் நிற்கிது, நம்ம போய் நிற்கலாம் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் போனேன் போட்டுமான்ட்டு. அதுக்கு அங்கே அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தார். வீட்டுக்கு வந்திருந்தேன் வச்சுக்கோங்களேன், செம்ம சண்டை. அது வரையும் வாய முடியும் கம்முன்னு பார்த்துட்டார். ரோட்லேயே சண்டை மாஞ்சிட்டு உள்ளே வந்தோம். அந்த அளவுக்கு தேவையில்லாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. படுத்ததுக்கப்புறம் சண்டை வருமா யார் வீட்டிலன்னா? படுத்ததுக்கப்புறம் அவனுங்க அலௌன்ஸ் பண்ணி, மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளில விடுங்க, ஒரு வண்டி சாமி ஊர்வலம் வருது அப்படின்னோடனே நான் சரி என்ன பண்ணுறது, இவனுங்க சொல்லி நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், உரை பண்ணுவாங்க, என்னத்துக்கு வம்பு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போமா வெளில ரோட்டில் நின்றுன்னு சொல்லிட்டு சரி ஒண்டியாக நிற்பானே புள்ள, சரி நம்ம போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலான்னு போனதுக்கு அவ்வளோ பேச்சு. அப்போ பார்த்தீங்களா பிசாசு எப்படி விளையாடுதுன்னு. நிம்மதியாகவே இருக்க விடாது பிசாசு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கே இவ்வளோண்ணா சர்ச்சுக்கு போகாத அன்றைக்கி எவ்வளோ என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். அதனால தான் ஓடி போயிடுறது சர்ச்சுக்கு. என்ன பண்ணாலும் எந்த செய்யினாலும் சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு எனக்கு. ஞாயிற்றுக்கிழமைனா மற்ற சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லைனா கூட நான் கம்முன்னு இருந்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.